வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க தக்காளி ஜாம் செய்யலாம். நான் 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் அரிஞ்சு நல்லா அரைச்சிடணுங்க. அரைச்சி நான் அதை வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள், சக்கை இந்த இருக்குது. 1 கிலோ தக்காளிக்கு 1/4 கிலோ சீனி, ஒரு 300 கூட போடலாங்க. இனிப்பு வேணால் நீங்கள் ஒரு 400 கூட போட்டுக்கலாம். திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை இப்போ வறுத்தரலாம். வாங்க, அடுப்பில் கடாய் போட்டு நெய் ஊற்றிருக்கேங்க. முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நம்ம அதை எடுத்துடலாங்க. கருப்பு திராட்சையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம், முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சதை வந்து இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும், மேலே தெறிக்கும். இது நம்ம தக்காளியை ஊற்றிடலாம் அரைச்சதை. அடுப்பை நல்லா ஹையில் வச்சு நம்ம கிண்டலாங்க. நல்லா சுண்டி வரணும். நெய் அதிலே ஊற்றி வச்சுங்க. நெய்யிலே இது அது ஒட்டாமல் கூட வரணும். இப்போ நல்லா கிண்டலாம். நம்ம நல்லா கொதிக்கணுங்க. இப்போ ஜீனி போட்டுடலாங்க. அதிகமாகவே இருக்குது. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து சுண்டி வரணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சை போட்டுடலாம். நெய் ஊற்றிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்படி நம்ம ஊற்றி பார்த்தோம்னா அதில் அப்படியே தண்ணி வரக்கூடாது, அப்படியே நிற்கிது பாருங்க. அதாங்க பதம். அந்த ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாட்டில் எடுத்து வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும். ப்ரெட்டில் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். தக்காளி ஜாம் இதாங்க கரெக்ட் பதம். தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க.